ஹலோ ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி ஒரு வாரமாக இடையில வீடியோ போட முடியல. ஆஹ் நான் இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் அப்டேட் பண்ணி அதை சொல்லியிருந்தேன். இன்னைக்கு காலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த முக்கியமாக அந்த நியூஸ் வந்து போட்டிருந்தேன். நான் எதிர்பார்த்தது வந்து என்னத்தக்கனால கோல்டு வந்து அப்பாவும் சொல்லி எதிர்பார்த்தேன் அப்படின்னா அந்த ஃபெட் சேர்மேன் வந்து அடுத்த புது ஆளை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 4 மாசத்துல அவர் ட்ரம்ப் ஜெரோம் பவலோட பீரியட்ஸ் வந்து முடியுது. ஸோ வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா ஒரு புது ஆளை வந்து கொண்டுட்டு வருவார் ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் ஒன்று போயிட்டு இருக்கு கோவானா. அது 2 ரீசன் ப்ளஸ் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இந்த மாதிரி இதில் இருக்கிறதுனால மேபி வந்து இன்னும் ஒரு யூஎஸோட ரேட் கட்ஸும் வந்து இன்னும் முடியல. ஸோ வந்து இன்னொரு 2 இல்லை இந்த மிடில் வரைக்கும் 2026 மிடில் வரைக்குமே வந்து ஓரளவுக்கு இந்த ரேட் கட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தான் மேபி பவுஸ் ஆர் ஹைக் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து கோல்டுக்கு ஃபேவராக தான் இருக்கும். ஸோ வந்து கோல்டு வந்து இன்னுமே வந்து ஸ்டில் பையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னதான் ஸ்ட்ரக்சர் படி நமக்கு வந்து இப்போ கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மந்த்லி சார்ட்டில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மந்தாக கண்டினியூஸாக அப்பு 6 மந்த்தாக கண்டினியூஸாக அப் மட்டும்தான், டவுனுக்கான வேலையே இல்லை. ஆனால் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் மூவ் அப்படின்னா கிடையாது. இது வந்து அதான் சொல்கிறேன்னு, ஒரு அன்சர்டனிட்டி எப்போல்லாம் வந்து வேர்ல்டில் இருக்கோ அப்போல்லாம் வந்து இது மாதிரி நடக்கும். அதுவும் வந்து இப்போ நடக்கிறது வந்து இன்னும் ரொம்ப அப் நார்மலான மூவ் கோல்டில் வந்து. இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரக்சரை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து பாஸ்ட் டேட்டா எடுத்து வச்சுட்டு நம்ம இதை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது போல் நான் மோஸ்ட்லி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, மண்டேல ட்ரேட் பண்ணாதீங்க. மண்டே அண்ட் ஃப்ரைடே ட்ரை டு அவாய்ட் த ட்ரேட். வந்து எந்த நேரம் என்ன வேணாலும் நடக்கலாம். மண்டே இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ள, எஸ்பெஷலி இந்த ஃப்ரைடே நைட்டு சாட்டர்டே சண்டேக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து ஃபேவராக இருக்கனால சம்டைம் வந்து நீங்கள் பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்த மாதிரி இருக்கலாம். பட் வந்து இது எந்த டைம் எப்படி வேணால் நடக்கும். ஒரே நாளில் 200 பாயிண்ட் மேலே கீழேயும் போகும், இல்லை ஒரே நாளில் நியூஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் இது கோல்டு வந்து நெகட்டிவாக போகலாம். என்ன வேணால் நடக்கலாம். ட்ரேடை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை சேஃபாக வச்சுக்கிறது தான் வந்து மொதல் விஷயம். நம்ம சர்வைவ் ஆகுறதுன்றது தான் மொதல் விஷயம். அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து செகண்டரி தான். நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு தானே வரோம் அப்படின்ட்டு. நீங்கள் ஏர்ன் பண்ணுறதை மட்டுமே வந்து உங்களோட பேஸாக வச்சிங்க அப்படின்னா உங்களோட எமோஷன் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஒரு ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டட் ஆவீங்க, ஒரு லாஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து சோர்ந்து போயிடுவீங்க. அது வந்து லாங் டேர்முக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. எப்போதுமே உங்களோட சிஸ்டமேட்டிக் மேலே தான் வந்து உங்களோட பேஸ் இருக்கணும், வெதர் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அதுபோல் என்றைக்கும் வந்து இந்த ஃபியர் ஆஃப் மிஸ் அவுட்னு சொல்லுவாங்க. ஐயோ விட்டுட்டோமே, வாங்காமல் விட்டுட்டோமே அப்படின்ற துரத்துறதையும் விட்டுருங்க. என்றைக்குமே அதை பண்ணிடாதீங்க. அது வந்து உங்களை மேபி உங்கள் பை லாக் வந்து 1 நாள் 2 நாள் காப்பாற்றும். ஆனால் ஒரு 3ஆவது வாட்டி நீங்கள் எடுத்த மொத்தத்தையுமே காலி பண்ணி விட்டுட்டு போயிடும். சரியா? ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சிஸ்டமேட்டிக்காக ட்ரீட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு நீங்கள் டிசிப்ளினாக இருங்க. என்னதான் அது உங்களுக்கு ஃபேவராக போனாலும் உங்களுக்கு எப்படி போனாலுமே சரி, உங்களோட ரூல்ஸ் ஓன் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி அது போச்சு அப்படின்னா ட்ரேட், இல்லைன்னா நோ ட்ரேட். அதில் மட்டும் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் லாங் டேர்ம் வந்து இதை ஒரு பிஸ்னஸ் மாதிரி சர்வை பண்ண முடியும். அதர்வைஸ் இல்லை வந்து நான் வந்து கோல்டு மேலே தான் போகுது, நான் தெரியுது எனக்கு வாங்க போகிறேன், இல்லை வந்து இங்கேருந்து கேப் ஆயிடுச்சு கீழே வரும் நான் விற்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் கேம்பிளிங் மாதிரி நீங்களே வந்து ட்ராம்பாக மாறிடுவீங்க. எனக்குன்னு வான் பண்ணிகிட்டே இருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வந்து ஏகப்பட்ட ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. சரியா? அந்த ஃபெட்டோட அன்சர்டனிட்டி பாலிசி, அந்த இது இன்னும் வந்து டாலரோட வீக்னஸ் வந்து இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. சரியா? ஃபர்ஸ்ட் ரீசன் அது. 2வது ஃபெட் சேர்மன் மாற்ற போகிறாருங்க. அந்த மாற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு இது வருது. ஸோ அந்த ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. யூஎஸோட டேரிஃப் இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு, ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். ஈரானோட ப்ரொட்டஸ்ட் வந்து லாஸ்ட்டாக போச்சு. அதில் வந்து நிறைய பேர் கில் பண்ண கூட செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அப்புறம் வெனிசுலாவோட அதிபரை வந்து கைது பண்ணாங்க. அவங்க வந்து யூஎஸ் வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. ஸோ இப்போ அந்த பார்டர் கான்ஃப்ளிக்ட்டும் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஈரான், இஸ்ரேல், அப்புறம் யூஎஸும் ஈரானும் வந்து எப்போ வேணாலும் அடுத்து போரில் இறங்கலாம், தீவிரமான போரில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
அதே போல் ஆல்ரெடி போயிட்டு இருந்த ரஷ்யா உக்ரைன் இன்னும் வந்து அது முடிஞ்ச பாடம் இல்லை. ஸோ வந்து இப்படி ஏகப்பட்ட ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ப்ளஸ் வந்து யூஎஸ் டாலரோட வீக்னஸ் வந்து இன்னும் ஃபர்தராக வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த காரணங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சார்ட்டுமே நாட் ஓன்லி கோல்ட், எல்லா மேஜர் பேர்ஸுமே வந்து ஒரு கேப் அப் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. சரியா? ஸோ வந்து இது வந்து அடுத்தது எப்படி ஃபாலோ பண்ணணும், இது திரும்ப ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுமா, அந்த கேப் டவுனை ஃபில்அப் பண்ணும் அப்படின்னா எல்லா டைமும் 100% ஃபில்அப் பண்ணி ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் மேபி வந்து இது வந்து இன்ஸ்டியூஷன் வந்து ரீபொசிஷனிங் பண்ணியிருந்து அவங்களோட ஆர்டர்ஸ் வந்து கீழே இருந்தது அப்படின்னா அவங்க வந்து பொறுமையாக வந்து ஸ்லோவாக அந்த லெவலுக்கு மூவ் பண்ணி அவங்களோட ஆர்டர்ஸை எடுத்துட்டு திரும்ப வந்து அவங்க போக வேண்டிய டைரக்ஷனுக்கு போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? ஸோ மண்டே வந்து மோஸ்ட்லி அந்த வார் இஷ்யூஸ் வந்தால் தான் கேப் அப் ஓப்பன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி இன்ஸ்டியூஷனும் வந்து அவங்களோட பொசிஷன்ஸை வந்து ரீபொசிஷன் பண்ணுவாங்க. சரியா? பாதி பொசிஷனை பார்ஷியலாக க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸும் இருக்குது. சரியா? ஸோ எப்போதுமே ட்ரை டு அவாய்ட் மண்டே ட்ரேட். அப்படி உங்களுக்கு ட்ரேட் பண்ணி ஆகணுன்ற பட்சத்தில் மேபி வந்து லண்டன் அந்த வெலாட்டிலிட்டிலாம் முடிஞ்ச பிறகு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நியூயார்க் ட்ரேடில் ஃபஸ்ட்டு 1.5 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ஒரு சென்டிமெண்ட் கொடுத்து போகும். சரியா? ஒரு டைரக்ஷன் வந்து கொடுக்கும். சரியா? அதுக்கப்புறம் மேபி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். சரியா? அதே போல் இன்னொரு விஷயம் மறந்துடக்கூடாது. கோல்டு வந்து மேலே போயிட்டே இருக்க நம்ம பார்க்குறோம். சரியா? பட் வந்து இது எப்போ வந்து கீழே வந்து விழுகும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட லிக்விடிட்டிலாம் அவ்வளோ லிக்விடிட்டியும் அப்படியே இருக்குது. சரியா? இன்னும் வந்து அன்மிட்டிகேட் பண்ணாமையே எல்லா லிக்விடிட்டியும் இருக்குது. ஸோ வந்து படிப்படியாக ஏறுற மாதிரி பொறுமையாக இறங்கி வரும்ன்றது பாசிபிலிட்டி கிடையாது. ஏறுற மாதிரி ஏறிட்டே இருக்கும். திடீர்னு ஒரே நாளில் கூட இல்லை 2 நாளில் கூட இந்த இதை ஃபில்அப் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. சரியா? ஸோ அதனால் எப்போதுமே வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ரொம்ப ஆப்வியஸாக வந்து தெரியுது பையாக தான் ஆக போகுதுன்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு ஒரு ப்ரைஸ் ஒரு மூமெண்ட் போகுது அப்படின்னா அப்போ வந்து அது வந்து ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி ஏதோ ஆபத்து இருக்குது அப்படின்ற எச்சரிக்கையோட தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். சரியா? நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணால் மோஸ்ட்லி ட்ரேட் எடுங்க. கரெக்டான ஸ்டாப்லாஸ் லிமிட் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த ட்ரேட்டை தவிர்த்துருங்க. சரியா? சரி, ஓகே. நம்ம சார்ட் படி 1 by 1 என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா சரியான கேப் அப் வந்து எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் வந்து மேலே ஓப்பன் ஆயிடுச்சு. 4598 நினைக்கிறேன் சம்திங் இருந்தது. 4596 98 இருந்தது. 4596 4647 சம்திங் ஒரு 50 பாயிண்ட் கிட்ட ஸ்டார்டிங் ஓப்பன் ஆகும்போதே கேப் அப். இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். 6 o'clock போஸ்ட் பண்ணியிருந்தேன். மேபி வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு வாலட்டிலிட்டியில் ஓப்பன் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். யாரும் வந்து மார்னிங் ட்ரேட் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரியா? அதே போல் மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்குமே வந்து வீக்லி வந்து என்னென்ன கீ லெவல்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் போட்டிருந்து இப்போ பியரிஷ் ஏரியாவாக இருந்தால் அது வந்து எது வரைக்கும் வேலிட், எந்த பாயிண்ட் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அது வேலிட் கிடையாது அப்படின்ற மாதிரியும் போட்டிருந்தேன். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சர் படியே வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ் வந்துருக்கு. யூஎஸ்டி, ஜேபிஒய், நாஸ்டாக்கு எல்லாமே வந்து நம்ம போட்டிருந்த அனலைசிஸ் படி கரெக்டாக அது கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. பட் ஆனால் அது போல் மார்னிங்கே அப்டேட் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக்சர் படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் 4500 520 ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு திரும்ப 4400 அந்த 450 அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இது வந்து ஸ்டில் வந்து பை ட்ரெண்ட் தான். பட் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும் ஸ்ட்ரக்சர் படி அப்படின்னு பார்த்தோம். அப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். பட் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த அப்டேட்டும் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா மண்டே வந்து மோஸ்ட்லி இந்த ட்ரேடை தவிர்த்துக்கோங்க, ட்ரேட் எடுக்காதீங்க. பட் வந்து ஏன்னா நார்மலாகவே நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறது வந்து மண்டே நோ ட்ரேட் அப்படின்றத சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த மூவ் வந்து இப்போ நடக்கிற மூவ் வந்து நம்ம வந்து ஒரு கன்சிடர் வந்து ஸ்ட்ரக்சர் மூவ் எடுக்க முடியாது. சரியா? இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கபடி பார்த்தீங்க அப்படின்னா
இங்கே வந்து இது வந்து ஓப்பன் ஆகிருக்கிறது வந்து இந்த வீக்கோட ஹையில் தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. சரியா? ஸோ இது வந்து மேபி வந்து இது வந்து ஒரு வீக் மாதிரி வச்சுட்டு திரும்ப வந்து இந்த வீக்லி லெவலில் ஃபாலோ பண்ணி இங்கே வரைக்கும் கூட கீழே வந்துட்டு இந்த பாடிக்கு நேராக வந்து க்ளோஸ் வச்சு திரும்ப வந்து செல் ட்ரெண்டர் கண்டினியூ பண்ணி மேபி இது வரைக்கும் போயிட்டு திரும்ப அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இப்படி பொறுமையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா அன்லெஸ் வந்து இன்னும் வந்து ஏதாவது ரொம்ப சிவியராக வார்ஸ்லாம் இது வந்து ரொம்ப சிவியராக ஆகாமல் நார்மலாக ஒரு கூல்டவுன் இதுக்கு வந்துச்சு அப்படின்னா பொறுமையாக நடந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கும். இல்லை இன்னைக்கு நைட்டே திடீர்னு வந்து வார் இஷ்யூ திரும்ப வருது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தெரியும் கோல்டு வந்து என்றைக்கும் ஸ்டாண்டர்டான ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணாது. அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 6-7 மந்த்தாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப அப்நார்மல் மூவ் தான். சரியா? இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்கான எந்த இதுவுமே கிடையாது. இதெல்லாம் இது எல்லாமே வந்து இன்னும் வந்து ஒரு கோல்டு இது ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டினால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து சேஃப் ஹெவன் அசன்னு சொல்லுவாங்க. கோல்டு வந்து சேஃப் ஹெவன் தான். ஸோ வந்து எப்பெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் வருதோ அப்போ வந்து என்ன ஆகும்னா கோல்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரைஸ் வந்து இதுவாகும். அது இல்லாமல் இப்போ இந்த ரீசெண்டாக நடக்கிற இந்த யூஎஸ் டாலரோட வீக்னஸ் வந்து கோல்டுக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஸோ வந்து அது வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சைனாவோட சென்ட்ரல் பேங்க்லாம் வந்து இன்னுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னுமே வந்து லாட் ஆஃப் டன்ஸ் அளவில் வந்து இன்னும் வாங்கி வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சு தான் இருக்காங்க. ஸோ அது வந்து கோல்டை வந்து ரொம்ப இதுவாக வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி வந்து பையில் வந்து நகர்த்திட்டே இருக்குது. ஸோ எப்போ முடிஞ்சு திரும்ப எப்போ நார்மல் இதுக்கு வரும் அப்படின்றது நமக்கு தெரியல. சரி, அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். நம்மளோட ட்ரேடிங் லாஜிக் வந்து சிம்பிள். நம்ம ஸ்ட்ராட்டஜி படி நம்ம ஸ்ட்ரக்சரில் நம்மளோட சப்போர்ட் ஜோனோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கோ ப்ரைஸ் போச்சுன்னா ட்ரேடு வித் டைட் ஸ்டாப் லாஸ், அப்படி இல்லைன்னா நோ ட்ரேட். ஜஸ்ட் அமைதியாக உட்காந்து காமாக வந்து என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க வேண்டியதான். சரியா? சரி, ஓகே. நம்ம அனலைசிஸ் படி அடுத்தடுத்து என்னென்ன வாய்ப்பு இருக்குது, என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, வீக்லி லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கு, கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ வந்து இன்னைக்கு லண்டன் செஷனில் ஆஃப்டர் லண்டன் செஷனில் இதுவாகலாமா இல்லை கீழே வருமா, இல்லை வந்து நியூயார்க் செஷனில் வந்து திரும்ப ஒரு கண்டினியூவான இது கொடுக்குமா என்னன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு எந்த ஒரு இதுவும் தெரியல. நம்ம வந்து இதை வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் படி ட்ரேட் பண்ண முடியாது. சரியா? இது வந்து கேப் அப் வந்து ஃபில் அப் ஆகுமா ஆகாதா அப்படின்றது தெரியல. ஸோ என்ன பாசிபிலிட்டிஸ் நடந்தால் நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரியா? கிட்டத்தட்ட 4690 போயிடுச்சு நினைக்கிறேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 4700 போயிடுச்சு. நான் நிறைய அனலைசிஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மிடில் ஆஃப் மே, இந்த மேக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2026க்குள்ளே ஒரு 4800 வரைக்கும் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 4800 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து ஜனவரியே முடியல, அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 4700 போயிடுச்சு. ஸோ இது 5800 போனாலும் போகலாம் அப்படின்ற வாய்ப்பும் இருக்கிற போல. என்ன நடக்கும்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து இந்த மூவ் வந்து இங்கே ஆர்டர் பிளாக் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்குது. பட் அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேபும் வந்து ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரக்சர் மூவ் படி வந்துதான் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு ஸ்பைக்கு. அன்னைக்கு ஏதோ ஒரு ஃப்ரைடேயா தர்ஸ்டேயா தெரில, சடனாக ஒரு ஸ்பைக்கு விட்டு அந்த இங்கே இருக்க லிக்விடிட்டி, இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரைஸ் வந்து 4590-96 அந்த ரேஞ்சில் போயிட்டு மார்னிங் நின்றுச்சு. ஃப்ரைடே ஐ திங்க் சாட்டர்டே மார்னிங் வந்து 4596 அந்த ரேஞ்சில் போயிட்டு நின்றுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சரி திரும்ப வந்து ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பொறுமையாக வந்து இந்த கேப் அப்பை வந்து பொறுமையாக இது பண்ணிவிட்டு, ஸோ இங்கே இருக்கிற கேப் அப்போ வந்து எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற இதை எடுத்துகிட்டு பொறுமையாக அப்படி மேலே போயிட்டு மேபி இங்கே வரைக்கும் ரீச் ஆகிட்டு இங்கே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அப்படி பொறுமையாக மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தோம். பட் வந்து அதே போல் நான் போட்டிருந்தேன் இந்த வேலிட் வந்து எப்போ வந்து இன்வேலிட்னா 4620 தாண்டிடுச்சு அப்படின்னா இந்த இந்த செட்டப் வந்து இன்வேலிட் அப்படின்னு போட்டிருந்தேன். பட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகணும்னா எந்த வாய்ப்புமே கொடுக்கல, டைரெக்டாக வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிடுச்சு. சரி, ஓகே. சரி, வேறு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். டே லெவலில் வேறு எதுவும் சிக்னல் இல்லை இப்போதைக்கு. 4 ஹவர் போய் பார்ப்போம். ஃபோர் ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா
4640 அந்த ஏரியாவில் இந்த ஏரியா வரும்போது, ஏன்னா இது வந்து லாஸ்ட் வீக்கோட ஹையாக வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து மேபி இங்கே வந்துட்டு இங்கே இந்த இடத்துக்கிட்ட என்ன கேண்டில்ஸ் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னு பாருங்கள். ப்ளஸ் வந்து இந்த மூவ் வந்து நார்மலாக ஆகிடணும். சரியா, இந்த நார்மல் ஆன பிறகு ட்ரேட் எடுங்க. இதுவும் வந்து இந்த மூவ் வந்து ஸ்ட்ரக்சர் படி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இன்னும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ நமக்கு ப்ராப்பராக கீழே வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து ரிஜெக்ஷன் கொடுத்து மேபி இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணுற மாதிரி போச்சு அப்படின்னா இங்கேருந்து வேணா சின்னதாக ஒரு ஸ்கால்பிங் மாதிரி செல் வேணா ட்ரை பண்ணுங்கள். பட் வந்து இதில் இன்னும் வந்து ஃபுல்லாக செல்லுக்கு திரும்பிடுச்சு அப்படின்ற இது வந்து எந்த கேரண்டியுமே கிடையாது. சரியா, இது இன்னும் எப்போ வேணாலும் இன்னும் மேலேயும் போகலாம். இன்றைக்கி கூட 4800 போகலாம். சரியா, ஸோ வந்து இந்த இடத்துக்கிட்ட நமக்கு திரும்ப வந்துட்டு திரும்ப ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துச்சு அப்படின்னா வேணா ஒரு சின்ன ஸ்கால்பிங் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேப்புக்கு வந்து ஃபில்அப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில். அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு ட்ரேடை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நாளைக்கு வந்து நமக்கு ஒரு கிளியரான ட்ரெண்ட் கிடைச்சிடும். சரியா, என்ன பண்ண போகுது, எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து ஒரு கிளியரான வியூ கிடைக்கும். அப்படி இடையில ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு வியூ கிடைச்சதுன்னா நான் முடிஞ்சால் டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரி, அதோட கீ லெவல்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். பாசிபிலிட்டி ப்ளஸ் உங்கள் ஓன் ட்ரேடிங் அனலைசிஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் அந்த ட்ரேடை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, இப்போதைக்கு அவசரப்பட வேணாம், வெயிட் பண்ணுங்கள். ஓகேயா, இங்கேருந்து கீழே வந்தது அப்படின்னா இந்த இடத்துக்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மேலே போகலாம். அப்படி செல் ட்ரெண்ட் ஆரம்பிச்சது அப்படின்னா திரும்ப வந்துட்டு நம்ம எதிர்பார்த்தபடி இந்த கேண்டில் வந்து ஒரு ஃபேர் வேலி கேப் இது ஆல்ரெடி எடுத்துருச்சு. ஸோ அது இந்த இன்வேலிடு. ஸோ அடுத்த டார்கெட்டை வந்து மேபி 4525 டு 4500 இந்த ரேஞ்சு தான். சரியா, இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு திரும்ப கூட மேபி திரும்ப ஒரு அப்வார்ட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப இந்த பாட்டமில் இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துட்டு ஒரு ப்ராப்பரான இன்னொரு ஷார்ட் டேர்ம் பை ட்ரெண்டை கூட கண்டினியூ பண்ணலாம். ஸ்ட்ரக்சர் படி சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் படி. இடையில வந்து நியூஸு இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. உங்களுக்கு தெரியும், வார் இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ அதெல்லாம் நடந்ததுன்னா வந்து இந்த பேட்டர்ன் மேபி மாறலாம். சரியா, நமக்கு ஸ்ட்ரக்சர் படி இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ட்ரேடு, இல்லைனா நோ ட்ரேட். நான் ஆல்ரெடி சொன்னது தான். சரியா, இதில் வேற என்ன? ஓகே, அவ்வளோதான். இப்போதைக்கு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சரியா, இப்போ வந்து இன்னும் வந்து மேலே போகுமா இல்லை கீழே வருமா நமக்கு தெரியாது. ஸோ நம்மளோட வீக்லி ஹைக்கு வரும்போது அப்படி என்ன கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னு பாருங்கள். அங்கேருந்து வந்துட்டு இந்த கேப் அப்போ ஃபில்அப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா தெரிஞ்சதுன்னா இங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் ஆச்சுன்னா ஒரு சின்ன பை ட்ரை பண்ணி பாருங்கள் வித் டைட் ஸ்டாப் லாஸோட. அப்படி இல்லைனா வெயிட் பண்ணுங்கள், ப்ரைஸ் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பையோ செல்லோ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் வந்து இன்னும் வந்து ஓவரால் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து ஸ்டில் வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னும் செல் ட்ரெண்டுக்கு ஃபுல்லாக திரும்பவே இல்லை. ஓகேவா, இன்னும் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. பிடிசியும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி கீ லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். இதை வந்து செல்லு தான் கொடுத்துருந்தேன். இன்னொரு ரீசன் வந்து இது வந்து கேப் அப் ஆகும் கேப் டவுன் ஆகும் நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் வந்து ஸ்ட்ரக்சர் படியே வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் ஆல்ரெடி அந்த நம்ம சேனலில் வந்து டெலிகிராம் சேனல் வந்து கீ லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். இங்கேருந்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன செல்லு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திரும்ப பை ட்ரெண்ட் திரும்பன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். நம்ம கீ லெவல்ஸ் மார்க் பண்ணபடி கரெக்டாக அந்த லெவலுக்கு வந்துட்டு நம்ம ஆர்டர் பிளாக் ஜோனுக்கு வந்துட்டு திரும்ப வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ் காட்டுது. சரியா, அதே போல் இன்னொரு விஷயம் வந்து நான் ஆல்ரெடி டெலிகிராமில் அப்ளை பண்ணியிருந்தபடி இது வந்து இன்னும் வந்து ஒரு ஓவரால் டைம் ஃப்ரேமில் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் கொடுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000 கிட்டத்தட்ட அது என்ன சொல்கிறது ஆல் டைம் ஹை ஃபார்ம் பண்ணுச்சு. சரியா, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து ஒரு 40% வந்து கீழே இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ இன்னும் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இங்கேருந்து இந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டு இதோட ஹையை வந்து ஸ்டாப் ஹண்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கொஞ்சம் கீழே வச்சுட்டு மேலே போகிற பட்சத்தில் இது வந்து இன்னும் ஒரு நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து மேலே போகும். சரியா, ஒரு லாங் டேர்ம் போகணும் அப்படின்னா இன்னும் வந்து இங்கே இருக்கிற ஆர்டர்ஸையும் ஃபில்அப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் கொடுத்துட்டு கீழே ஒரு 70-72 ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். அந்த ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு ப்ரைஸ் மேலே போச்சு அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்னொரு நியூ ஆல் டைம் ஹை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. பட் வந்து வந்தே தான் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மேபி வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் இன்னுமே எனக்கு வந்து இந்த ஒரு லிக்விடிட்டி இன்னும் நாட் எனஃபோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் நான் இன்னும் வந்து ஒரு பை இதில் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இறங்கலை. சரியா,
என்னோட கெஸிங் வந்து எனக்கு இன்னொரு இன்ட்யூஷன் வந்து இன்னொரு நல்ல ஒரு செல் வந்து நடந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து பொறுமையாக மூவ் ஆகும் அப்படின்ற ஒரு இது தோணிகிட்டே இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பொசிஷனல் ட்ரேடராக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. சரியா? சரி, ஓகே. இதில் வந்து வீக்லியில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு இந்த ஜோன்லேயே தான் இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனை வீக்கு? 4, 5, 6, 7, 8, 10 வீக்காக வந்து 10 வாரமாக வந்து கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரியா? இன்னும் இந்த ரேஞ்சை விட்டு அவுட் ஆகலை. சரியா? இப்போ வந்து நமக்கு மந்த்லியோட டாப்பில் இருக்குது. ஓரளவுக்கு இந்த இடத்துக்கிட்ட இருக்க லிக்விடிட்டி எல்லாமே கரெக்டாக வந்து கிராப் பண்ணிவிட்டு அடுத்து அதை கிராப் பண்ணிட்டு தான் போகுது. எந்த லெவலுமே வந்து இங்கே மிஸ் பண்ணலை. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நடக்கிற ட்ரேட் வந்து ஓரளவுக்கு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கு. பட் ஓவராலான வியூ பார்த்தோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் லோவர் ஹைக்கு இது வந்து ஓரளவுக்கு இதை ஸ்டாப் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப அப்படி மேலே போகுமா, இல்லை அப்படியே இங்கேருந்து பொறுமையாக அப்படி மேலே போயிடுமா அப்படின்றது நமக்கு தெரியல. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா? அதே போல் மந்த்லி லெவலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு வந்தப்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து இன்னும் லிக்விடிட்டி வந்து இந்த லிக்விடிட்டி எடுத்துருச்சு, இந்த இது எடுத்துருச்சு. இன்னும் இதுவும் ஸ்ட்ராங்கான இன்ஸ்டியூஷன் கேட்டல் தான். சரியா? இங்கே வந்து ஒரு லெவல் இன்னும் இது எடுக்காமல் இருக்குது. இங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் எடுக்காமல் தான் இருக்குது. ஸோ அடுத்த லிக்விடிட்டி நோக்கி ப்ரைஸ் மூவ் ஆகி பொறுமையாக போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. சரியா? பட் வந்து கன்ஃபார்ம் மேலே தான் போகும். இது இன்னும் இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகுமா, இல்லை அப்படியே பொறுமையாக இங்கேருந்தே மேலே அப்படி புதுசாக ஃபார்ம் பண்ணி போயிடுமா அப்படின்றது தான் நமக்கு தெரில. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரியா? ஸ்ட்ரக்சர் படி. சரி, ஓகே. இதில் வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்க ட்ரெண்ட் லைன் மாதிரி ஓரளவுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஒரு மந்த்லி ட்ரெண்டில் வீக்லி ட்ரெண்டில் ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கு. ஓகே. வேறு டே டைம் ஃப்ரேமில் போய் பார்ப்போம், வேறு ஏதாவது நமக்கு சிக்னல் கொடுக்குதான்னு சொல்லிட்டு. டே டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து இந்த 2 ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தேன். சரியா? ப்ரைஸ் வந்து சப்போஸ் கீழே வந்ததுன்னா இந்த லெவலு ஃபஸ்ட்டு அந்த லெவலு இதையும் கீழே உடச்சிட்டு வந்துச்சுன்னா இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு திரும்ப வந்து மேலே போகும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த வாரம் ஃபுல்லாக அந்த மூவ் நடக்குன்னு பார்த்தேன். பட் வந்து ஒரே நாளில் இந்த மூவ் முடிச்சிருச்சு. சரியா? இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து இப்போ சின்ன ரீட்ரேஸ் கொடுத்துருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது வந்து கரெக்டான நம்ம ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா இது கரெக்டான ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே இருக்க ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு தான் போகுது. இங்கே பை ட்ரை பண்ணலாமான்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மூவ் வந்து கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டைப் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இதை வந்து பாட்டம் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு ஒரு பை என்ட்ரி வேணால் எடுத்து பாருங்கள். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட் டார்கெட் மேபி 94,500 வரைக்கும் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? இது வந்து கரெக்டான ப்ராப்பரான என்ட்ரி தான். பட் வந்து இந்த மூவ் வந்து காலையில் ஆன மாதிரி கேப் டவுன் கேப் அப் அந்த ஒரு அன்ஸ்ட்ரக்சர் மூவ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் லண்டன் செக்ஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஈவினிங்கோ இல்லை நியூயார்க் செஷனோட அந்த ஃபஸ்ட்டு 90 மினிட் சைக்கிள் வந்து ஓரளவுக்கு அந்த விளையாட்டுலாம் முடிஞ்ச பிறகு மேபி இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். சரி, இது இப்போ மேலே போகுது அப்படின்னா உடனே நேரம் மேலே போயிடாது. மேபி திரும்ப ஒரு சப்போர்ட் கொடுத்து கீழே வந்துட்டு திரும்ப தான் மேலே போகும். சரியா? ஸோ வந்து அந்த ஒரு இதில் வந்து நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு பை ட்ரேடு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட. சரியா? அப்படி மேலே போயிட்டு அப்படி பொறுமையாக மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. ஓகே கேஸ், எனக்கு தெரிஞ்சு இது 2 தான் இதில் இப்போதைக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இதை தாண்டி கீழே வந்துச்சு அப்படின்னா ட்ரை டு அவாய்ட் த ட்ரேட். வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.